Hi everyone, welcome to Divish Academy. Jute Bag Tutorial நம்ம third one tutorial வந்து பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோ நான் இதுதான் அப்லோட் பண்ணியிருந்தேன், பட் சவுண்ட் ட்ராக் வந்து ஒர்க் ஆகலை. அதனால நான் ஒன்ஸ் அகெயின் இதை வந்துட்டு இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா 12க்கு 9 அப்படின்ற சைஸில் வந்து எடுத்திருக்கேன். இதுவே உங்களோட கஸ்டமைஸ்டு அளவாக இருக்குது அப்படின்னா நம்ம 2 அளவுகள் எடுப்போம். ஒன்று வந்து நீளம், ஒன்று வந்து அகலம். நீங்கள் எடுக்கக்கூடிய அளவுகளை 3 பங்காக அதிகமாக எடுத்துக்கிட்டு இந்த அவுட்புட் வந்து வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 2க்கு 3 எடுத்தீங்க அப்படின்னா அதோட அகலம் வந்து 2 × 3, ஸோ 6ம் அதோட உயரம் வந்து 3 × 3 9 இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் கேல்குலேஷன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு எக்ஸாக்டாக 12க்கு 9 அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். சைடையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் சைடு வந்து கார்டு ஃபோல்டிங் மாதிரியும், அனதர் ஒன் சைடு வந்து ருபீஸ் வைக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதை சென்டராக வந்து பிரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சென்டர் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுலேயே வந்து இந்த மாதிரி இதை பாதி அளவுக்கு மடித்து வச்சுக்கோங்க. ஸோ சென்டர் ஃபோல்டு, அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகெயின் இதையும் சென்டர் ஃபோல்டு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்ட் அளவுகள் வந்து கிடைக்கும். நான் இதில் சைடில் எந்த கிளாத்தும் கொடுக்கல, சைடு ஜாயினும் பண்ணலை. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப நீட்டாக சைட் ஜாயின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சைடில் கூட தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நான் இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து 3 பார்ட்டாக பிரிக்கிறப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக கீழே வரைக்கும் வரணும். நான் வந்து கொஞ்சம் பாதியிலேயே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஒன் சைடு மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அனதர் ஒன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அளவாக வச்சே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அவுட்லைன், நம்மளோட பர்ஸோட அவுட்லைன் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இதில் வந்துட்டு ஒன் சைடு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஒன் சைடை அப்படியே ஆப்போசிட் சைடில் மடித்து விட்டுட்டோம் அப்படின்னா அனதர் ஒன் சைடுமே ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அவுட்லைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே டைம்லேயே நீங்கள் சுற்றிலும் மடித்து கூட அடிச்சுக்கலாம். நான் அடிக்கலை, வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கர்வ் லைன் வந்து நான் கொடுக்குறேன். இந்த கர்வ் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்ஸோட லுக்கு வந்து ரொம்ப அழகாக காமிக்கும். அதுக்காக தான் நான் அந்த கர்வ் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே மடித்து விட்டுட்டோம் அப்படின்னா டபுள் சைடு ஃபோல்டபிளில் இருக்கக்கூடிய பர்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுக்க போகிறேன். இதில் எக்ஸாக்ட் அளவுகள் வந்து நான் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதை ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் உள்ளதை தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மாற்றி எடுத்துக்கிறோம். மாற்றி எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட ஒர்க் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்துடும். ஸோ நம்ம இதை ஃபுல்லாக வந்து முடிச்சிடலாம். நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை வந்து அழகாக உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போது மாற்றி வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அழகாக உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பேக்ஸு, டோட் பேக்ஸு, அப்படி இல்லை நார்மல் பேக்ஸு, லஞ்ச் பேகு அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறப்போ ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதே வந்து ஒரு மெமரபுளாக வைக்கிறதுக்காக தான். அதையும் நம்ம ஒரு யூனிக் பீஸாக கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பீஸ் வந்து மூவிங் இருக்கும். ஸோ நான் இதில் தான் இப்போ ஒரு தையல் போட போகிறேன். நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்படியே நான் க்ளோஸ் பண்ணுறேன். உள்ளே வந்து நான் லேமினேட்டட் பிரிண்டிங் டைப் ஜூட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் சைடு பார்டர் கூட ஒரு குட்டி கிளாத், அப்படி இல்லை ஒரு ரிப்பன் அந்த மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டோன் ஒர்க் வந்து இதில் வைக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம பண்ணுறப்போ ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு டெஃபினட்டாக நம்மளோட பீஸ் வந்து அதுக்குன்னு ஒரு ரோல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெளியே கிடைக்காத மாடல்களாக நம்ம பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே உள்ள பார்ட்டில் மட்டும் சைடை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அதாவது மடிப்பு, லைட்டு மடிப்பு கொடுத்து அடிச்சுக்கிறேன். நம்ம சாரீக்கெல்லாம் ஓரம் அடிப்போம் இல்லையா, ஓரம் வந்து நம்ம 2 வாட்டி ஃபோல்டு பண்ணுவோம். இதில் நான் 1 டைம் வந்து ஃபோல்டிங் கொடுக்குறேன். ஏன்னா மேலே வந்து நான் ஸ்டோன் ஒர்க்கு தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இதை ஃபுல்லாக வந்து நம்ம எல்லா இடங்கள்லையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்
டிஃப்ரெண்ட் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பீஸ் வந்து ஈஸியாக இருக்கும். எப்போதுமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம படித்ததை இல்லை நமக்கு தெரிஞ்சதை இல்லை மார்க்கெட்டில் கிடைக்கிறத ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண கூடவே கூடாது. நமக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல், யூனிக்கான ஒரு பீஸ், யூனிக்கான ஒரு பிராண்டில் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா தான் மற்ற பீசஸ் ரெகுலராக கிடைக்கக்கூடிய பீசஸை அடிஷ்னலாக நம்ம வந்து வச்சுக்கலாம். எப்போதுமே யூனிக்காக இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு பிளேஸ் இருக்கும். ஏன்னா எல்லார்கிட்டையும் இருக்கிற மாதிரி வந்து நம்ம விரும்ப மாட்டோம். ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர் இருக்கணும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்பை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நியூ ஒன் மாடலாக தான் அது கண்டிப்பாக இருக்கணும். நான் இப்போ ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஸ்டோன் அட்டாச் பண்ண பின்னாடி இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த இடத்துல மட்டும் ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா போதும், நம்மளோட பீஸ் வந்து ரெடி ஆகிடும். ஈவன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெல்க்ரோ வைக்கலாம், அப்படி இல்லை ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய மேக்னெட் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம பட்டன் டைப் வைக்கலாம். அதாவது பேண்ட்லலாம் நம்ம கேதரிங் பேண்ட்டில் கீழே வந்துட்டு நம்ம பட்டன் டைப்பில் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட வைக்கலாம். ஸோ நான் இதில் வந்து ஸ்டோன் வச்சு இருக்கக்கூடிய ஒரு பட்டன் வச்சு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இந்த ஸ்டோன் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு பட்டனை வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். மேலே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹோல் போட்டு விட்டுருக்கேன். ஸோ மேலே வந்து ஹோல் போட்டதுலேயுமே நீங்கள் ஹெம்மிங் மாதிரி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக நிற்கும். பட் இதுக்கு ஹெம்மிங் வந்து தேவையே கிடையாது. நம்மளோடது லேமினேட்டட் ஜூட். ஸோ உங்களுக்கு பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளோட இந்த பட்டனை வந்து இந்த மாதிரி போட்டுட்டோன்னா க்யூட்டான ஒரு பர்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ், அப்படி இல்லை ஒரு ஸ்டால் போட போகிறீங்க, இல்லை வேறு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், அந்த மாதிரி பர்பஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ், சின்ன சைஸ் அந்த மாதிரி கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா A4 ஷீட் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபைல் ஹோல்டர் டைப் மாதிரி வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு அழகான டுட்டோரியல் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Anita Raj. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க.